வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் ஊறுகாய். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஊறுகாயை நம்ம 1 மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயில் நம்ம ப்ரிசர்வேட்டர் எதுவுமே சேர்க்காததுனால இது நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி ரோட்டீஸுக்கு சைட் டிஷ்ஷாகவுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகும் வெந்தயமே நல்லா பொரிஞ்சோடனே இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான காய்கறிகள் காலிஃப்ளவர், கேரட், பூண்டு, லெமன், முள்ளங்கி, இஞ்சி. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் ஊறுகாய் கொஞ்சம் க்ரன்ச்சினஸோடு தான் இருக்கும். உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் வேண்டான்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கிளாத்தில் நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கும் போது மட்டும் உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே கசக்கக்கூடாதுன்னா சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பூண்டு கூட உங்களுக்கு முழுசாக வேணான்னா நீங்கள் கொஞ்சம் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துக்கோங்க. 1 எலும்பச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸில் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சோன்னே இந்த ஊறுகாய்க்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் கடுகு, பொடியாக நறுக்குன்னு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டு 1 நாள் வரைக்குமே இது நல்லா அந்த எண்ணெயிலேயே ஊற வச்சிடணும். இப்போ நம்ம அதை மூடி போட்டு 1 நாள் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நம்ம மறுநாள் இதை பார்க்கலாம். 1 நாள் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஊறுகாய் நம்ம 1 நாள் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய் இல்லாமல் அந்த ஊறுகாயில் நல்லா ஊறி மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஊறுகாயை நம்ம 1 மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் ஊறுகாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.